தன்னுடைய உணர்வுகளை வந்து ஜனநாயக முறையில் வெளிப்படுத்தாமல் தீவிரவாதத்தனமாக அது வந்து ஒரு சட்டவிரோதமாக ஒரு பொதுமக்களை சுற்றுலாக்கு போன பொதுமக்களை கொன்றது மிகவும் கண்டனத்துக்குரியது. அது உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்குது. அதை இந்த வாகாலியெல்லாம் மூடிட்டாங்க. அப்புறமா பாகிஸ்தான்லாம் வந்து 48 மணி நேரத்தில் அவங்க என்ன செஞ்சு வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அது நிச்சயமாக பதிலடி கொடுக்கணும். கொடுத்தாதான் அடுத்த வாட்டிக்கு அவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அது போல் ஒரு விஷயத்த அந்த பகுதியிலே இல்லை நம்ம வடகிழக்கில் இருக்காங்க இல்லையா நக்சல்கள், அவங்கள கூட என்ன செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தீவிரவாத போராட்டத்தை செய்ய மாட்டாங்க. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடையும் போது 3% இருந்த இங்கே இருந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கி வந்து 12% தொற்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த சுதந்திரத்துக்கு பிறகு 93% இருந்த இந்துக்கள் இந்தியாவில், இந்து ராஷ்டிரத்தில், இந்துஸ்தானில் 93% இருந்தவங்க அப்படியே குறைஞ்சு 82% இருக்காங்க. சைனாவில் வாக்கெடுப்பு நடத்தணும், இது எங்களோட இருக்க போறீங்களா, அந்த மாகாணம் எங்களோட இருக்க போதா இல்லையான்னு வாக்கெடுப்பு நடத்தினா அது 10 துண்டா போகுது. அது சட்டத்தில் எந்த நாடுமே எடுத்துக்க வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்குறாங்க. என்ன நடத்துங்க, எங்களோட இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு. அப்படி ஒரு திட்டங்கள் சட்டங்கள் எந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிரியானது. ஒரு 3 வருஷமாக கவர்னர் ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த தாக்குதலும் இல்லை. இங்கே முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது. அப்போ முதலமைச்சர் வந்து சரியான முறையில் அந்த மாநிலத்தை அவர் வளர்ந்து ஒன்று விலகணும்னா யார் விலகணும் தெரியுமா? உமர் அப்துல்லா பதவி விலகணும், மறுபடியும் கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். டைரக்ட் கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ காஷ்மீரில் பெரிய தாக்குதல் சம்பவமே நடைபெற்றிருக்கு. சர்வதேச அளவில் உலகையே ஒழுக்கும் அளவுக்கு 28 பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்களே. இந்த சம்பவத்தை நீங்கள் இஸ்லாமியராக எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு தீவிரவாத தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மக்கள் வந்து தங்களுடைய உணர்வுகளை வந்து ஜனநாயக முறையில் வெளிப்படுத்தாமல் தீவிரவாதத்தனமாக அது வந்து ஒரு சட்டவிரோதமாக ஒரு பொதுமக்களை சுற்றுலாக்கு போன பொதுமக்களை கொன்றது மிகவும் கண்டனத்துக்குரியது. அது உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்குது. அதை உலக நாடுகள்லாம் கண்டிக்குது. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அந்த ஊக்குவிக்கிற அந்த பாகிஸ்தானை மற்ற எந்த உலக நாடுகளும் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா கூட என்ன செய்யாது, அதை அந்த தீவிரவாத தாக்குதலை ஆதரிக்காது. அதை வந்து என்ன செய்யாது, ஆதரிக்காது. அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடும் இல்லை. அவங்க பொதுமக்கள், அவங்க வந்து சுற்றுலாக்கு போனவங்க, அவங்க உண்மையிலேயே அவங்க போராடணும்னா என்ன செய்யணும், இராணுவத்தோடு அவங்க போராடுறது வந்து அது கூட தீவிரவாதிகள் போராடவே கூடாது. அவங்களுக்கு வந்து மக்கள் பொதுமக்களாக இருந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக போராடி நம்ம ஒரு விஷயத்தை முன் வச்சு அவங்க மக்களுடைய மனசை வென்று அதுக்கப்புறம் தான் அது அந்த அவங்க அரசியல் நாடு தான் என்ன செய்யணும், அந்த போராட்டத்தையோ அந்த தாக்குதலையோ தொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதுக்கு இந்திய அரசாங்கம், நம்முடைய மத்திய அரசாங்கம் தகுந்த பதிலடி கொடுக்கும். ஏன்னா இப்போ தான் நேற்று அறிவிச்சிட்டாங்க, அந்த வாகாலியெல்லாம் மூடிட்டாங்க. அப்புறமா பாகிஸ்தான்லாம் வந்து 48 மணி நேரத்தில் அவங்க என்ன செஞ்சு வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அது நிச்சயமாக பதிலடி கொடுக்கணும். கொடுத்தாதான் அடுத்த வாட்டிக்கு அவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அது போல் ஒரு விஷயத்த அந்த பகுதியிலே இல்லை நம்ம வடகிழக்கில் இருக்காங்க இல்லையா நக்சல்கள், அவங்கள கூட என்ன செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தீவிரவாத போராட்டத்தை செய்ய மாட்டாங்க. இது இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ ஈராக்கில் கூட ISISன்னு இருக்காங்க. அவங்க ஒரு ஆட்சி அமைச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதை எந்த உலக நாடுமே அங்கீகரிக்கலை. என்ன பிரயோஜனம் அது? அவங்க தங்களுக்குள்ளாவே போரிட்டு சண்டை போட்டு இருந்த ஆட்சியை ஒழிச்சு அவங்க ஒரு ஆட்சியை கட்டமைச்சு அது ஒரு துப்பாக்கி முனையில் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்படுறோமே தவிர அங்கீகாரம் கிடைக்கல. அது உலகத்தில் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஜனநாயக வழியில் போராடி பெறக்கூடிய வெற்றியை தான் உலகம் அங்கீகரிக்கும். அதுக்கான தூதரவு உறவை அமைக்கும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இது போல் தீவிரவாத தாக்கல் வந்து அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நிச்சயமான பதிலடியை மத்திய அரசாங்கம் கொடுக்கும். சப்போ இந்துக்களை குறிவைத்து தாக்க காரணம் என்ன சார்? எப்போதும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தாக்குதல் நடைபெறுவது வழக்கமாக இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரா இந்து அப்படின்னு கேட்டு தான் வந்துட்டு சுட்டே கொண்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறது சார்? இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மதரசாக்கள் குழந்தைகளிலிருந்தே அவங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய தவறான ஒரு சிந்தனை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு தவறான சிந்தனையை அவங்களோட மனசில் பூத்தி வச்சிடுறாங்க. இதை எதிர்ப்பாகவே காட்டிக்கிறாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும்? மக்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மாதிரி நிம்மதியாக உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை. அது வந்து சென்சஸும் சொல்லுது. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட நம்ம அப்பப்போ பார்க்குறோம், மசூதியில் குண்டு வெடிப்பு, மசூதியில் துப்பாக்கி சூடு, ஷியா பிரிவு முஸ்லீம்களும் சன்னி பிரிவு முஸ்லீம்களும் ஒருவர் தாக்கி கொண்டார்கள், துப்பாக்கியால் தாக்கி கொண்டார்கள், தொழுது கொண்டிருந்தவர்களே அப்படியே டம்மன்னு சுட்டு போட்டார். அந்த மாதிரி நம்ம இங்கே இந்தியாவில் என்ன இல்லை, அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே இல்லை. நல்லா அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடையும் போது 3% இருந்த இங்கே இருந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கி வந்து 12% தொற்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த சுதந்திரத்துக்கு பிறகு 93% இருந்த இந்துக்கள் இந்தியாவில், இந்து ராஷ்டிரத்தில், இந்துஸ்தானில் 93% இருந்தவங்க அப்படியே குறைஞ்சு 82% இருக்காங்க.
அதுக்காக அவங்கள வந்து நசுக்கப்படுறாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் இவங்க வளமாக இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்க நாட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, வளமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, நலமாக இருக்காங்க, சொத்துக்களோடு இருக்காங்க, உரிமைகளோடு இருக்காங்க. இதுக்கு உதாரணமே இந்த வளர்ச்சி தான். இவங்களுடைய பர்சன்டேஜ் தான் அதுக்கு காரணம். இதை என்ன செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த நாடு வந்து முதல்ல இந்த நாடு இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பிஜேபி ஆட்சி பண்ணுறாங்க, இதுக்கு முன்னே காங்கிரஸ், அதுக்கு முன்னே வெள்ளைக்காரங்க, அதுக்கு முன்னே முகலாயர்கள், அப்படி கொஞ்சம் பேக்கில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமாக இது இந்து ராஷ்டிரமாக தான் இருந்திருக்கு. இந்துக்களுடைய ஆட்சியுடைய பிரதேசமாக தான் இருந்திருக்கு. நம்ம சந்திரகுப்த மௌரியர் கேள்விப்பட்டிருப்போம், சாணக்கியர் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து பிந்துசாரர் இருந்திருக்காங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து ஹிந்து மன்னர்கள் தான். நம்ம தமிழ்நாட்டில் கூட சினிமாவில் பார்ப்போம், சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தோம்னா சோழ மன்னர்கள்னு சொன்னால் அப்படியே பட்டை போட்டிருப்பாங்க, பாண்டிய மன்னர்கள்னு சொன்னால் பட்டை போட்டிருப்பாங்க. எல்லாருமே அந்த மன்னர்கள்னாலே ஹிந்து தான் இங்கே ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, இந்து மன்னர்கள் தான் இருந்திருக்காங்க, இந்த நாடே இந்து நாடாக இருந்திருக்கு. அதை இவங்க மறந்துட்டு இது எங்களுக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லணும்னா 1945 ஆகஸ்ட் 14 முன்ன வரைக்கும் சொல்லலாமே தவிர 14 தான் அதனுடைய பங்கு பிரித்து வாங்கிட்டு போயிட்டாங்க, ஷேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ணன் தம்பி சண்டையில் தம்பி வந்து ஷேரை தன்னுடைய பங்கை வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் அவங்க பிள்ளைங்களும் இங்கே விட்டுட்டு போயிட்டார். அவர் கூட்டுட்டு போயிருக்கணும், அதை செய்யலை. இவங்க அந்த பெருந்தன்மையோட தனக்கு கூட வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் மறந்துட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, இங்கே இருக்கிறது ஷேர் வாங்கிட்டு போனதை விஷயத்தையும் பேசாமல் அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு இங்கே நமக்கும் உரிமை இருக்கிற மாதிரின்ற உள்ளுக்குள்ளே இறக்கி அதை வெளிப்பாடு என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி ஒரு தவறான வழிமுறைகளை அந்த இருக்கிற காஷ்மீர் மக்களுக்கு செய்கிறாங்க. ஆக்சுவலாக நம்முடைய பிஓகே இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, அதில் தான் தட்சசீலம்னு ஒரு இடம் இருக்குது. தட்சசீலம் தான் அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூலை அங்கே இருந்து தான் எழுதினார் சாணக்கியர். அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு. அப்போ அதுவும் நம்மளுடையது தான். இப்போ சிந்து மாகாணம், சிந்து பாகிஸ்தான், அதுவும் நம்மளுது தான். ஆப்கானிஸ்தான், காந்தாரம், எல்லாமே ரெக்கார்டு. நம்ம வந்து பாண்டவ மன்னர்கள் ஆண்டதுனால தான் இது வந்து பரத மன்னர்கள் ஆனதுனால பரதம்னு சொல்லி நாடு மொத்தமே என்னவா இருந்திருக்கு, இந்து ராஷ்டிரமாக இருந்திருக்கு. கொள்கைகள் என்ன செஞ்சுருக்குன்னா இஸ்லாமிய கொள்கைகள், கிறிஸ்தவ கொள்கைகள் வந்திருக்கு. சரி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, புரிஞ்சுக்கிறதுக்கான சொல்கிறேன். இந்த ஆஃபீஸில் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு நான் இங்கே இருக்கிறேன். இந்த கொள்கைகள் எனக்கு வேணாம், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆஃபீஸில் இருக்க அந்த கொள்கை தான் பிடிச்சிருக்குன்னா நான் இதை விட்டுட்டு நான் போயிடணும். எங்கே போயிடணும்? இது உள்ளக்க இருந்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது. இதுதான் முகமது நபி என்ன செஞ்சாங்கன்னா, மதீனால இருக்கும்போது எங்கே இருந்தாலும் நீங்கள் இஸ்லாத்துக்கு ஏற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க அங்கே இருக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லித்தர வேண்டியிருக்கு, உங்களே வழி நடத்த வேண்டியிருக்கு, உங்களை கண்காணிக்க வேண்டியிருக்கு. அப்போ 1400 1300 வருஷத்துக்கு முன்னே சவுதி அரேபியாவிலேருந்து வந்த வணிகர்கள் கேரளாவில் வந்து வணிகம் பண்ணும்போது அவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களையோ அல்லது ஏதோ விஷயத்தை பிடிச்சிட்டு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க கூட என்ன செஞ்சுருக்கணும், இவங்க கூட பயணப்பட்டு போயிருக்கணும், அவங்களுக்கு கூட்டு போயிருக்கணும். இது இங்கே இருந்து கொள்கையில் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த நாட்டில் கேட்டு அந்த உரிமைக்கு ஷேரை வாங்கிட்டு போயிட்டு திரும்பவும் நான் போராடுறேனுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறணும். அதை புரிஞ்சிக்க வைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த சமுதாய மக்களுடைய தலைவர்கள் என்ன செய்யணும்னா இதை சொல்லணும். எதை சொல்லணும், இந்த நாட்டுக்கு நாம் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம் ஒன்று, அதுக்காக ஒரு பிரதிபலனுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய முகமது அலி ஜின்னா, லியாக்கத் அலி இவங்கெல்லாம் சேர்ந்து போராடும் போது அந்த போராட்டத்துக்கு நாம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் கூட என்ன செய்யலை, தடுக்கலை. நம்ம இவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப்னு சொல்லி கண்டியத்தூர்கள் சொல்கிறோமே, அவர் என்ன செஞ்சுருக்காரு, இங்கேருந்து அந்த பிரிவினையை என்ன செய்யலை, அவர் தடுக்கலை. நாங்கள் வரலன்னு தான் சொன்னார். எங்கே வரல, அவர் கூப்பிடும்போது நாங்கள் வரல, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். அதை தடுத்துருக்கணும். 45 டைரக்ட் ஆக்ஷன் ஒன்று கொண்டு வந்தார் இல்லையா முகமது அலி ஜின்னா, டைரக்ட் ஆக்ஷன், நேரடி நடவடிக்கை கொண்டு வரும்போது அதை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை செஞ்சு தடுத்துருக்கணும். நீங்கள் செய்கிறது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் பிரிச்சிங்கன்னா இங்கே இருக்கவங்களுடைய வாக்குரிமை பறி போயிடும், நாங்கள் வந்து இங்கே என்னவாயிடுவோம், அது ஒரு நிலையில்லாமல் போயிடுவோம், நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்துருக்கணும், சண்டை போட்டிருக்கணும், அவங்க சட்டையை பிடிச்சி உட்கார வச்சுருக்கணும் அவங்கள. அதை விட்டுட்டு அதை கண்டு காணாமல் இருந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா அவங்க ஷேர் பிரித்து வாங்கிட்டு போனதுக்கப்புறமா திரும்பவும் இங்கே உட்காந்துக்கிட்டு முதல்ல வக்பு இந்த வக்புக்கு சேர்த்து தான் நிலத்தை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு சேர்த்து தான் 18% இஸ்லாமியர்களுக்கு 23% நிலப்பரப்பு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டுச்சு. அந்த 23% நிலத்தையும் வாங்கிட்டு போகும்போது 18% போகல, 15% தான் எஞ்சி போயிருக்காங்க. மீது 3% இங்கே, அந்த 3% இப்போ 18% ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது வந்து இதை மக்களுக்கு புரிய வச்சோம்னா அந்த இஸ்லாமிய நண்பர்கள் நம்மலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. நாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க,
நமக்குரிய ஷேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம இப்போ இருக்கிறது அவங்களுடைய அன்புனால இருக்கிறோம். அவங்களுடைய அன்புனாலையும் அவங்களுடைய பாசத்தினாலையும் அவங்களுடைய பெருந்தன்மையில இருக்கிறோம். நம்ம இருக்கிறது நல்ல நிலைமையாக இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம போதும் அப்படின்னு நினைக்கணும். கொடுத்ததுக்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்றும் அடுத்தடுத்து கேட்பதுக்கு அஞ்சுதே ஒன்று உள்ளன்னு யார் நாகரணிப்பாவுடைய பாட்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையே நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது, அருமையான சட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வக்ஃப் போர்டு சட்டம் இருக்குல்ல, மிக அருமையாக இருக்குது. இந்த முஸ்லீம்களே போராடுறாங்க. இந்த முஸ்லீம்களே கலெக்டரை எதிர்த்து போராடுறாங்க. ஏன்னா வக்ஃப் போர்டுக்கு வாழலாவே சட்டம். அவங்க அந்த வக்ஃப் போர்டு 200 ஏக்கரும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது, கலெக்டர்கிட்டையும் போக முடியாது. 2 தான் ஜுடிஷியல் ஹை. லோக்கலில் வந்து கலெக்டரு, கோர்ட்டு வந்து நம்ம அதுக்கு மேலே 2க்குமே போகணும். வக்ஃப் போர்டு கிட்ட தான் போகணுன்னு இருந்ததை இப்போ கலெக்டர்கிட்ட போய் என்ன செய்யலாம், கலெக்டரும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சட்டத்தில் வந்து கலெக்டரையும் அது உள்ளக்க போர்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட முடியாது. நம்ம மக்களுக்கு பாதுகாப்பானது. அது எல்லா மக்களும், முஸ்லீம் மக்களுக்காக இருக்கட்டும், ஹிந்து மக்களுக்காக இருக்கட்டும். அது வக்ஃப் போர்டு வந்து இந்த திருத்த சட்டம் வந்து முஸ்லீம்களுக்கும் சாதகமாக இருக்குது. இந்த வக்ஃப் போர்டை எதிர்த்து முஸ்லீம்களும் போராடுறாங்க. முஸ்லீம்களுடைய சொத்துக்களுக்கும் இந்த சட்டம் வந்து பாதுகாப்பாக இப்போ வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் மோடிஜி கொண்டு வந்திருக்க சட்டமும் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் இதில் வந்து என்ன செய்யும், நிவாரணம் கிடைக்கும். அதை இங்கே இருக்கக்கூடிய இமாம்கள், தலைவர்கள் புரிய வைக்கணும். இளம் தலைவர்களுக்கு, இளம் தலைமுறை நடுத்தரமான மக்களுக்கு இது மாதிரி இருக்குது, இது வந்து அவங்களுக்குடையது தான், நமக்குரியது நம்ம போயிடுச்சு, இருந்தாலும் அவங்க நமக்கு பெருந்தன்மையாக கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை அந்த வகையில் நம்ம வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு நம்மை நல்லபடியாக இருந்து நல்லபடியாக இங்கே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நம்முடைய வாழ்வாதாரங்களை சரி பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த போராட்டம் குறையும், புரியும். அந்த புரிய வைக்கிற வேலையை அவங்க செய்கிறதில்ல, தூண்டி வேணால் விடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற திமுக அரசாங்கமும் அங்கே இருக்கிற மம்தா அரசாங்கம் வாக்கு வங்கி அதுக்காக தூண்டி விடுறது. இதை இந்த இளைஞர்களை புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் சார். அவங்க வந்து தனி நாடாக வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறாங்களா, இல்லை வந்துட்டு பாகிஸ்தான் கூட சேர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களா? எதனால் இந்த தாக்குதல் வந்து தொடர்ந்து அங்கே நடைபெறுது சார்? இது ஒரு விளக்கமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அது விஷயம், அந்த நாடு வந்து அவருடைய மன்னர் வந்து சரண் சிங், அவர் வந்து சுதந்திரத்துக்கு பிரகாரம் நான் தனியாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் பாகிஸ்தான் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ண வந்துட்டாங்க. வந்தோடனே பாதுகாப்புக்காண்டி நம்ம நாட்டோட சேர்ந்தோடனே வல்லபாய் பட்டேலை சேர்த்துட்டார். ஷார்ட்டாக வந்துட்டேன். அது 1 மணி நேரம் விஷயம். அது விளக்கமாக சொல்லணும், ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கெடுப்பு நடத்துங்கன்றாங்க மக்கள்கிட்ட. அப்படி வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அவங்க சொன்னால், அமெரிக்காவில் வாக்கெடுப்பு நடத்தினா அது 4 துண்டாக போயிடும். சைனாவில் வாக்கெடுப்பு நடத்தணும், இந்த எங்களோட இருக்க போகிறீங்களா, அந்த மாகாணம் எங்களோட இருக்க போதா இல்லையான்னு வாக்கெடுப்பு நடத்தினா அது 10 துண்டாக போயிடும். அது சட்டத்தில் எந்த நாடுமே எடுத்துக்க. வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்குறாங்க. என்ன நடத்துங்க, எங்களோட இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு அப்படி ஒரு திட்டங்கள், சட்டங்கள் எந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிரானது. சரி, இப்போ அவங்க இந்த கவர்னர் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அப்போ இந்த தீவிரவாத தாக்கல் அவ்வளோ இல்லை. இந்த உமர் அப்துல்லா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கண்டு காணாமல் இருந்துட்டார். அவர் கொஞ்சம் அப்பப்போ சில அறிக்கைகளை விட்டுக்கிட்டே இருந்தார். அது இவங்களுக்கு அந்த மனசில் துளிர் விட்டுடுச்சு. இப்போ அந்த மக்களும் புரிஞ்சுக்கணும், அந்த மக்களும் புரிஞ்சுக்கணும், பிஓகேவும் புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானும் புரிஞ்சுக்கணும், ஆப்கானிஸ்தானும் புரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்னா, இது போல் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிற நாட்டில், இது போல் நல்ல வளம் இருக்கிற நாட்டில், இது போல் நல்ல பிரதமர்கள் அமையக்கூடிய, வல்லரசு பிரதமர் அமையக்கூடிய நாட்டில் இருந்து நமக்கான பலன்களை பெற்று நம்முடைய சமுதாயத்தை வளர்த்து அப்படி சிந்திக்கணும். இவங்க கொண்டுட்டு போய் என்னதான் செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், வீணாக போயிடும். அதை அங்கே இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தீவிரவாத தாக்குதல் தவறு ஒன்று. 2வது, அப்போ அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களில் பலுச்சிஸ்தான்னு ஒரு மாகாணம் இருக்குது உள்ளுக்க. அந்த மக்கள் அங்கே இருந்துக்கிட்டே போராடுறாங்க. நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டுக்கு, அவன் என்ன சொல்கிறான், தாய் நாடுன்னு எதை சொல்கிறான்னா இந்தியாவை சொல்கிறான். எங்கள் தாய்நாட்டோடு எங்களை இணைச்சிருங்க. ஏன்னா இங்கே 1 கிலோ அரிசி 200 ரூபா, ஒரு பால் பாக்கெட் 150 ரூபா. வன்முறை தீவிரவாத கலாச்சாரத்தோட இந்த நாட்டோட நாங்கள் இருக்கு. பலுச்சிஸ்தான் மாகாணம் அங்கேருந்து மக்கள் போராடுறாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தீர்வு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இமாம்களை திரட்டணும். அரசியல்வாதியை சேர்க்கக்கூடாது, அவங்க இமாம்களை திரட்டணும். இமாம்கள் வந்து ஹசரத், டெல்லி இமாம், பங்களாதேஷ் இமாம், மேற்கு வங்காள இமாம், மும்பை இமாம், சென்னை இமாம்களை ஒரு 20 பேர் கொண்ட குழுவாக திரட்டி அங்கே இருக்கிற இமாம்கிட்ட பேசுங்க. அங்கே இருக்கிற அரசியல்வாதி இம்ரான் கான் கிட்ட பேசாதீங்க, அங்கே இருக்கிற பிலாவல் போட்டோ கிட்ட பேசாதீங்க, ஒத்து வர மாட்டாங்க. இமாம் கிட்ட பேசுங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கா, இங்கே இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கா, இமாம்கள் கூடி இங்கே ஒரு 20 அங்கே ஒரு 20 உட்காந்து சென்டராக ஒரு இடத்துல உட்காந்து பேசுங்க. மக்கள் எங்கே நல்லா இருக்காங்க, முஸ்லீம் மக்கள் எங்கே நிம்மதியாக இருக்காங்க, எங்கே வளமாக இருக்காங்க, எங்கே அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பேசி அதை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா
அங்கே இருக்கிற மக்கள் புரட்சி அடைச்சி நம்ம தாய்நாட்டோட வந்துடுவாங்க. அரசியல்வாதிகளை கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், நம்ம இந்த ஜெயிலில் போட்டாலும் அது என்ன பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற மக்கள் நம்மளோட தாய்நாட்டை விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லா வளமும் இருக்குது, உணவு இருக்குது, உடை இருக்குது, எல்லா வளமும் கிடைக்குது இங்கே. இதே போல் வரும்போது சிந்து மாகாணம் பலுச்சிஸ்தானம் நம்ம கூட வந்துடும். இந்த பக்கத்தில் இந்த பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு ஒரு 10 வருஷம் முன்ன ஷேக் ஹசீனா கிட்ட இருக்கும்போது பேசினா கூட சரி, நம்ம வறுமையில் வாடிட்டு இருக்கோம், அப்பப்போ நம்ம வந்து இந்த வெள்ளத்தில் அழிகிற நாடு வந்து அந்த நாடு. அடிக்கடி வெள்ளம் வந்து அந்த நாட்டை அழிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம இந்தியாவோட, நம்ம தாய்நாட்டோட, இந்தியாவோடன்னு சொல்ல வேணாம், தாய்நாட்டோட வந்துட்டோம்னா நம்முடைய பொருளாதாரம் நிம்மதியாக கிடைக்கும், வேலை கிடைக்கும். அங்கேருந்து சட்டவிரோதமாக இங்கே நுழைஞ்சி திருப்பூரில் வந்து வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சட்டப்படியாக ஆகிடுவாங்க. எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே, பாரதத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க அப்போ வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட அப்படி பேசினா வரமாட்டாங்க. எப்படி பேசினா வரமாட்டாங்கன்னா, நீங்கள் வந்துருங்க நம்ம பேச மாட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னா, நம்ம எல்லாம் இருந்தோம்னா நமக்குடைய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பொலிட்டிக்கல் அஷூரன்ஸ் கிடைக்கும் வாங்கன்னும் போது அப்போ இந்த சிந்தனை பண்ணுவான். அவங்க இந்த பங்களாதேஷில் இப்போ இருக்கிற அரசாங்கம் அரசியல் அங்கீகாரம் போது அவங்களுக்கு என்ன செய்யும், புரியும் அந்த பாஷையில். இப்போ சொல்கிறதில்ல, அந்த மாதிரி அவங்கள எல்லாரையும் இந்த இமாம்களை தான் முன்னெடுக்கணும், அஜர்த்துக்களை முன்னெடுக்கணும், அரசியல்வாதிகளை விட்டுருங்க, அவங்க நிச்சயமாக முன்னெடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட பேசுங்க, இவங்ககிட்ட பேசுங்க, நாம் எல்லாம் ஒன்றா இருப்போம், ஒரே பாரதமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், வல்லரசு பாரதமாக இருப்போம், 150 கோடி பேர் மக்கள் கொண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய நாடாக இருப்போம், நாம் உலகத்தை ஆளுவோம், அந்த ஆட்சி கூட நம்ம இருப்போம், யார் கூட, மோடிஜிக்கு பக்கபலமாக நம்ம இருப்போம். அந்த மாதிரி கேட்குறது நல்லது, சிந்திங்க சார். இப்போ காஷ்மீர் தாக்குதலை எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு மீது வந்துட்டு பழி சுமத்துறாங்க சார். மாநில அரசு வந்துட்டு கண்டுகொடுக்கவே இல்லை. ஏன்னா அங்கே உமர் அப்துல்லா இருக்கார் சார், சிஎம்மாக இருக்கார். அது தகவல் எதுவும் வெளியில் வராமல் இருந்துச்சா, இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சரி, விசிக தரப்புல இருந்து ஒரு கண்டன குரல் எழுகிறது. உங்களோட பார்வை என்ன சார்? இது என்னுடைய பார்வை என்னன்னா, அங்கே இருக்கிற இப்போ ஒரு 3 வருஷமாக கவர்னர் ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த தாக்குதலும் இல்லை. இங்கே முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது. அப்போ முதலமைச்சர் வந்து சரியான முறையில் அந்த மாநிலத்தை அவர் வளர்ந்து ஒன்று விலகணும்னா யார் விலகணும் தெரியுமா? உமர் அப்துல்லா பதவி விலகணும், மறுபடியும் கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். டைரக்ட் கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அது இவங்க வந்து சரியான நிலைப்பாட்டில் கொண்டு போகாமல் இவங்க எப்போ பார்த்தாலுமே இவங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்குன்னா, பிஜேபி என்ன செஞ்சாலும் அது தவறாக இருக்குங்கிற எண்ணத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க என்ன போட்டாலும் சட்டம், இவங்க நல்ல சட்டம் போட்டாலும் உடனே அதை தடுக்கணும், அவங்க என்ன கொண்டு வந்தாலும், என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணுங்கிற எண்ணத்திலே இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படித்தான் புரியும். யாருக்கு புரியும்னா, ஆனால் உண்மையிலேயே பதவி விலக வேண்டும் என்றால் உமர் அப்துல்லா தான் பதவி விலகணும். ஏன்னா அவர் தான் லோக்கலில் இருக்கார், அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கார், அவங்களுடைய கட்சிக்காரங்க அவங்கள பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க, தெருவில் நடக்கிறவங்க இவங்க யார், அவங்க யாருன்னு பார்க்குறவங்களா இருக்காங்க. இவன் எங்கே போகிறாங்க வராங்கிறது யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தான் தெரியும். நம்ம மத்திய அரசாங்கம் வந்து இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறது. அவங்க வந்து இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க, இதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு காணுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. மேல் விஷயங்கள்லாம் உள்ளேருந்து அந்த 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 அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, ஆதரவு கொடுத்தது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா முதலமைச்சர் சப்போர்ட் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். ஆனால் காணாமல் இருந்தது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கூடி 30 பேர் பேசுகிறாங்கன்னா அது அங்கே லோக்கலில் இருக்கிற அந்த உளவுத்துறை இப்போ என்ன செய்ய ரிப்போர்ட் கொடுத்து அவங்கள பிடிச்சிட்டு வந்து விசாரித்தா அவங்கள அப்போவே என்ன செஞ்சிருக்கலாம். அவங்க அந்த உமர் அப்துல்லா தான் இப்போ என்ன செய்யணும், அந்த பதவி விலகணும், கவர்னர் ஆட்சி கொண்டு வரணும் டைரெக்டாக. இவங்க அப்போ இங்கே கேட்கலாம், கவர்னர் ஆட்சி நடக்கும்போது ஏதாவது நடந்தால் என்ன செய்யலாம், மத்திய அரசாங்கத்தை கேட்கலாம், என்னென்ன டைரெக்டாக ஆட்சி நடக்குது இல்லையே, இப்போ வந்து அவங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. அதில் உமர் அப்துல்லா தான் பதவி விலகணும். இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வந்து என்னென்னா ஒரே ஒரு கண்ணோட்டம் தான், அவங்க மத்திய அரசாங்கமும் மோடிஜியும் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்கள குறை சொல்கிறதே தவிர அதோடைய உள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இவங்களுடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வக்பு சட்டத்திட்டத்தை பற்றி பேசியிருந்தீங்க. மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து இந்த கலவரம் அடிக்க காரணம் என்ன சார்? அங்கே ஏன்னா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இந்த வக்பு சட்டம் வந்து அங்கேயும் கூட நிறைய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கே வக்பு சட்டம் இதுக்கு முன்னால் இருந்த சட்டத்தின்படி 200 ஏக்கர் 300 ஏக்கர் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பஸ்தின்னுவாங்க. அந்த பஸ்தியை மொத்தமாக 2 பஸ்தி வக்போடுக்குன்னு சொல்லி அங்கே இருந்த மக்கள் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தது, அங்கே வந்து இப்படி போராட்டம் பண்ணல, மனு கொடுத்து அவங்க அந்த முஸ்லீம்கள் முன்னெடுத்தது, நிறைய வழக்குகள் இருக்காங்க. அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த சட்டம் போட்ட உடனே இதை தூண்டி வச்சு நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக ஒரு வாக்கு வங்கியை திரட்டுறதுக்கு மம்தாவுடைய அரசாங்கம் அதுக்கு தூண்டுதலாக இருக்குது. என்ன செய்யுதுன்னா வாக்கு வங்கி, வேற ஒன்றும் இல்லை, இந்த வாக்கு வங்கிக்காக தான் இந்த அரசாங்கமே என்ன செஞ்சிட்டு இருக்கு. சட்டம் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 80 லட்சம் பேருக்கு சட்டவிரோதமாக வாக்கு உரிமை அளித்திருப்பதாக
ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அது வந்து சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 80,00,000 பேர் அவங்க வந்து ஒரு ஆற்றை கடந்தா இங்கே வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 80,00,000 பேரும் அங்கேருந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டாங்க. அது எங்கே மேற்கு வங்காளம் இங்கே இருக்குது, தமிழ்நாடு எங்கே இருக்குது, இருந்தாலும் அங்கே வரைக்கும் வேலைக்கு வந்து இங்கேயும் அப்பப்போ 5 பேர் 6 பேரை கைது பண்ணுறோம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணவங்கள பிடிச்சிட்டோம். வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே இருந்தவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ என்கொயரியில் பிடிச்சிட்டாங்க. அப்படிலாம் கேள்விப்படுறோம். அப்போ இதெல்லாம் யாரால் நடக்குதுன்னா மம்தா பானர்ஜியுடைய வாக்கு வங்கி அரசியல், அவங்களுடைய ஓட் பேங்க், அந்த 80,00,000 பேரும் ஓட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இவங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நல்ல திட்டங்கள் போய் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க கொண்டு வந்த சட்டப்பிரகாரம் அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கும் அங்கே இருக்கிற மற்ற எல்லாருக்குமே இது வந்து தீர்வு கிடைக்கும். கலெக்டர்கிட்ட போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம், நியாயம் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சிட்டா நம்முடைய வாக்கு வங்கி யார்கிட்ட போயிடும்? நம்முடைய வாக்கு வங்கி நம்ம விட்டு போய் பிஜேபிக்கு போயிடுமோ? அப்போ என்ன செய்யணும்? இதை தெரிஞ்சிக்கவே கூடாது. இது வந்து பாதகமான சட்டம்னு சொல்லி அவங்க மனசில் போட்டு அவங்கள போராட வச்சு அது ஒரு வன்மை நடந்துட்டு இருக்கு. அது ஏற்கனவே ஒரு நவகாலியில் நடந்தது, இன்னும் நம்மளால் மறக்கவே முடியல. நவகாலின்னு ஒரு ஒரு இடத்துல பல லட்சக்கணக்கான பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த பிரிவினையில் ஆகஸ்ட்டுக்கு ஒரு மாதம் முன்னால் நடந்த அந்த வன்முறை வெறியாட்டங்கள் ரொம்ப வேதனைக்குரியது. அந்த மாதிரி இதுக்கும் இந்த வீடியோவில் பார்த்தா மனசுக்கே கேட்கல, அவ்வளோ கொடூரம் பண்ணுறாங்க. அது வந்து நிச்சயமாக வன்முறையை கண்டிக்கத்தக்கது. அதை இரும்பு கரம் கொண்டு அந்த மாநில காவல்துறை அடக்கணும், அல்லது நம்முடைய மத்திய அரசாங்கம் நேரடியாக போய் என்ன செஞ்சிடும், அவங்களுடைய வன்முறையை அடக்கும் நிச்சயமாக செய்யும்.